இந்த பக்கமும் வந்து ஃபுல்லாக கடைகள் தான் நிறைய போட்டிருக்காங்க. இந்த பக்கமும் கடைகள்லாம் ஃபுல்லாக இருக்குது. நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நிறைய கடைகள் விளையாட்டு பொருட்கள்லேருந்து சின்ன பசங்களுக்கு பொருட்கள்லேருந்து பெரியவங்களுக்கு பொருட்கள்லேருந்து நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. அந்த கடை ஏரியாவை தாண்டி இப்போ அந்த நம்ம வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே வரோம். என்ட்ரன்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் எப்படி போய் பார்ப்போம். இன்றைக்கி சொல்லுங்க. இப்போ நம்ம நாகூர் தர்காவில் வந்து இப்போ கொடியேற்றம் 2ஆம் தேதி கொடியேற்றம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அது நாகூர் ஆண்டவருடைய கந்தூரி விழா 2ஆம் தேதி துவங்குகிறது. அன்றைய தினம் இரவு 8 மணிக்கு நாகையிலிருந்து ஊர்வலமாக கொடிகள் கொண்டு வரப்பட்டு இங்கு அமைந்துள்ள 5 மினாராக்களிலும் கொடியேற்றப்படும். சிறப்பு பிரார்த்தனையுடன் முதல் நாள் நிகழ்ச்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து 10வது நாள் நாகூர் ஆண்டவருடைய சமாதி சந்தன பூசும் விழா மிக விமர்சையாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி கொடி இறக்கின்ற விழா 8:30 மணிக்கு கொடியிறக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். தொடர்ந்து 14 நாட்கள் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொருவருடைய கிரிகைகளும் நடைபெறும். நாகூர் ஆண்டவருடைய கந்தூரி விழா இந்த ஆண்டு 468ஆம் ஆண்டு விழாவாக 2ஆம் தேதி துவங்குகிறது. நாகூர் ஆண்டவர் பிறந்த மண் மாணிக்கப்பூர் என்கின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்து அங்கிருந்து இறைப்பணியாற்றி தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய கருணையினாலே இறைவனுடைய அருளினாலே பல மக்களுக்கு நல்ல வழிகாட்டி இங்கே வந்து சேர்ந்ததாக சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. அவர்கள் இங்கு 23 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பிள்ளை, அது தத்து பிள்ளையாக எடுத்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு 8 பிள்ளைகள். அதிலிருந்த வாரிசுதாரர்கள் தான் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது 468வது ஆண்டு அவர்களுடைய திருவிழாவாக கந்தூரி விழாவாக நடைபெற இருக்கிறது. எண்ணற்ற மக்கள் இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்தும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் பல நாடுகளிலிருந்து இந்த விழாவில் பலதரப்பட்ட மக்கள்களும் தலைவர்களும் பெரும் வணிகர்களும் சாதாரண மக்களும் பாகுபாடின்றி சிறப்பாக கலந்து கொள்ளும் விழா தான் இந்த கந்தூரி விழா. ஜாதி மத பேதம் பற்றி இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள், சிங்குகள், இதில் மிக விசேஷமானது இந்துக்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற இருக்கின்ற விழாவாக அமைய இறைவனை பிரார்த்தித்து முடிக்கிறேன். இப்ப வெளியூர்ல இருந்து வர நம்மளோட பக்தர்களுக்கெல்லாம் நம்ம எப்படிங்க தங்குற மாதிரி இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு சுமார் ஒரு 2000 நபர்கள் இந்த உள்ளே தங்குவதற்கான வசதிகள் இருக்குது. நகராட்சி, மற்ற அரசு போக்குவரத்து, மற்ற எண்ணற்ற இது கடற்கரையில் ஒரு பெரிய இடம் இருக்கிறது. வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு பல இடங்களில் அரசு ஏற்பாடுகள் செய்கின்றது. இதை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து செய்து வருகின்றது. அதை சிறப்பு கவனம் எடுத்து இந்த ஆண்டு துணை முதல்வர் அவர்களே நேரில் வந்து ஆய்வு செய்து மிக விமர்சையாக பாதுகாப்பான நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்கள். எவ்வருடத்தையுமே இந்த வருடம் சிறப்பாக அமையும் என்று கருதுகிறேன். இப்போ வரவங்களுக்கு வந்து மருத்துவ முகாம் எப்பொழுதும் மருத்துவ முகாம் அமைக்கப்படும். போக்குவரத்து வசதிகள் செய்யப்படும். சிறப்பு ரயில்கள் விடப்படும். இதை தொடர்ந்து வழக்கமாக செய்யக்கூடியது
இந்த ஆண்டு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. மழை காலமா இருப்பதனால பக்தர்கள் பாதுகாப்பிற்காக சிறப்பு கவனம் செலுத்தி விழாக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. KS சாகுலர் மீது நாகூர். இப்போ நாகூர் தர்காவில் இருக்கும். இப்போ வந்து கந்தூரி விழா வந்து அனௌன்ஸ் பண்ணி இப்போ வந்து ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பொறுத்த வரைக்கும், நாகூரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்து முஸ்லீம் அத்தனை பேரும் எல்லாரும் வழிபடுற ஒரு தெய்வம் இது. நானே ஒரு 45 ஆண்டு காலமாக வியாழக்கிழமை இரவு கிடைக்கிறேங்க. நான் ஒரு இந்து, நான் வந்து இந்துவை சேர்ந்தவன் தான். அதனால இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான கோயில் ஒரு ஸ்தலம் எங்கேயுமே பார்க்க முடியாது. மத ஒற்றுமைக்கு ஒரு நல்லிணக்கமான ஒரு இடம். இதெல்லாம் தாயா பிள்ளையா தான் நாங்கள் இந்து முஸ்லீம் எல்லாமே பழகிறோம். இந்த ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நானே 40 வருஷம் பழகிறேன். நம்ம என்ன நினச்சி வந்து அவங்கள பிரார்த்தனை வைக்கிருப்போம், அது ஈடாயிரும். அது பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் தெரியும். இந்த ஏழவங்க கூட அடிக்கடி சிவராஜ்யம் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மேட்டர்லாம் தெரியும். உங்களுக்கு பவர், ஆண்டவரோட பவர் என்னன்னு தெரியும். இங்கே ஒன்றும் இந்த சுப்பிரவாரம்னு சொல்கிற படத்தில் நான் சுற்றுப்பட்ட உள்ள கிராமத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் இந்த நைட்டு படுப்பாங்க. இந்த வியாழக்கிழமை நைட்டுங்கிறது வந்து ஒரு விசேஷமான நாள். அன்றைக்கி வந்து எல்லாருமே இங்கே வந்து படுப்பாங்க. அன்றைக்கி வந்து இருக்கிற சுற்றுப்பட்ட உள்ள அத்தனை இந்துக்களும் வந்து இன்னைக்கு நைட்டு இங்கே படுத்துட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்து போவாங்க. இது வந்து ஒரு 1000 வருஷம் 2000 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு நல்லிணக்கமான இது, ஒரு ஒற்றுமைக்கு வந்து இது மாதிரி ஒரு இடமே நம்ம பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு நல்ல ஸ்தலம். வணக்கம். அதெல்லாம் வச்சோன்னா நாகூரில் சிறப்பாக எல்லாம் வருஷம் சிறப்பாக தான் கொண்டாடுறாங்க. எந்த ஒரு குறைபாடு இல்லை. மக்களோடையும் அதேமாதிரி எல்லா வெளிநாட்டு மக்களும் வராங்க. பாதுகாப்பாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜமாத்துறை சார்பாக, காவல்துறை சார்பாக எல்லா ஒரு நல்ல நிகழ்ச்சி சிறப்பாக இங்கே நடத்துகிறாங்க. மற்ற எல்லா நாட்டு மக்களும் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து கலந்து கொண்டு அவளியாவுக்கு தரிசனம் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் வருஷம் வருஷம் வருகிறோம். என்ன ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் வருஷம் வருஷம் வந்துடுறீங்க. வரோம். இப்போ கந்தூரி வந்து 2ஆம் தேதி கொடியேற்றம்னு சொல்லியிருக்காங்க. இப்போயே வந்துட்டீங்களா? இப்போ இல்லை, நாங்கள் இப்போ வந்து கொடியேற்றதுக்கு முன்னாடி அவ்வளோ ரஷ்ல கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்துட்டு அதே மாதிரி ஃபங்க்ஷன் திருவிழா அன்றைக்கி வந்து கொஞ்சம் மக்களாக எல்லாம் கொஞ்சம் கலந்து கொள்வோம். அப்போ ஒரு சிறப்பமாக இருக்கும். அதுதான் வந்து பல பேர் தாயத்துகள் இருக்குது.
தாவித்தில் வந்து கண்டிஸ்டிங் பேய் பிசாசு வரக்கூடிய சக்திகள் நாகூராண்டவர்கள் பேரை சொல்லி வேற எந்த மாதிரி ஆண்டவர் கடன் பிரச்சனை கடன் நிறைவேறி வந்து ஆண்டவர் பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க மோதிரம் அணிஞ்சு அவங்க எல்லா காரியத்துக்கு வராங்கன்னா அந்த காரியத்துக்கு வந்து மோதிரம் நம்ம வீட்டு வாசல் ஆமாம் வீட்டு வாசலில் காசு போட்டாங்க ஆண்டு இது ஒன்று ஆண்டவர் அச்சாரம் இருக்குது, ஆயத்தல் குருசு இருக்குது, அஸ்மா இருக்குது. வள்ளி வள்ளி வேண்டுதல் நான் வேண்டுதல் நான் இன்றைக்கி நம்ம வந்து நாகூர் தர்காவுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோம் பலதரப்பட்ட பிரார்த்தனைகள் வந்து அங்கே வந்து செஞ்சுட்டு
இருக்காங்க. ஜாதி மதம் பார்க்காம நிறைய எந்த மதம் சார்ந்தவங்க எல்லா மதம் சார்ந்தவங்களும் உள்ளே வராங்க. அந்த பிரார்த்தனைகள்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.